சபரிமலையில் இருக்கிற இடங்கள் எல்லாமே ஒவ்வொரு இடம் இருக்குல்ல, எருமேலி, காளகட்டி, கரிமலை, நீலிமலை, பம்பா, சபரிப்பீடம், சரங்குத்தியால், இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குல்ல. இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் காரணத்தால் வந்த பெயர். ஏதோ யாரோ வழியில் போகிறவன் பேர் வச்சு, இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் வைக்கிற மாதிரி யாரோ பேர் வச்சுட்டு போல, இதெல்லாம் காரண பெயர். அந்த இடத்துக்கு இந்த பேர் ஏன் வந்தது அதெல்லாம் நான் பின்னாடி இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஐயப்பன் புலிகளை கொண்டு விட்ட அந்த குன்று புலிக்குன்று என்ற இடம்தான் ஐயப்பன் புலிகளை கொண்டு விட்ட இடம். சரி, அந்த இடத்துல என்ன விசேஷம்? அங்கே புலியை கொண்டு விட்டான்னு எப்படி சார் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கலாம். இந்த குன்று மாதிரி இருக்குல்ல, இந்த குன்று மேலே அப்படி ஏறி அப்படி இறங்கும். இது இறங்கி அது உள்ள நேர ஒரு பெருங்காட்டுக்கு போடும். உள்ள அந்த ரூட் உள்ளே போகுது. அங்கே என்ன நமக்கு ப்ரூஃப் அப்படின்னா, ஐயப்பன் இந்த புலிகளை கூட்டின்னு போய் அப்படி விடுறான்ல, அப்போது இந்த புலியோட கால் தடம் இருக்குல்ல, புலிகளோட கால் தடம் தெரியல, இப்போ நம்ம ஷூ போட்டுன்னு தான் அந்த ஷூவோட தடம் பதியும். அது மாதிரி புலிகளோட கால் தடம் அந்த குண்டில் பதிஞ்சிருக்கு. இன்றைக்கும் இப்போவும் நீங்கள் இப்போ போய் புலிக்குன்றில் பார்த்தீங்கன்னா அந்த புலிக்குன்றில் ஐயப்பன் கொண்டு விட்ட ஏராளமான புலிகளோட கால் தடம் அப்படி பதிஞ்சிருக்கும். இப்படி இறங்கி வரும், இறங்கி வந்து அது உள்ள காட்டுக்குள்ளே போகும். அதுக்கு மேலே நம்ம பார்க்க முடியாது, ஏன்னா ரொம்ப டென்ஸ் ஃபாரஸ்ட், அது உள்ளே போயிடும். சரி, இதை விட அதிசயம் என்ன தெரியுமா? ஐயப்பன் புலிகளை விட்ட இடம் தேவர்களுடைய கால் தடம் பதிந்த இடம்.